நான் வந்து எஸ் எஸ்டிஆர் ஈக்குவல் டு எஸ்டிஆர் டாட் டூ லோயர் கேஸ். ஸோ நான் லோயர் கேஸாக மாற்றிட்டேன். இப்போ எனக்கு ஸ்ட்ரிங் ஃபுல்லாக வந்து ட்ராவல்ஸ் பண்ணுமா, அப்போ வந்து எனக்கு இண்டெக்ஸ்க்காக ஐ வந்து ஐ ஈக்குவல் டு 0, ஐ லெஸ் தேன் எஸ்டிஆர் டாட் லென்த் ஐ ப்ளஸ் ப்ளஸ் 0லேருந்து நான் ஒரு இதுவாக பார்த்துட்டு வரேன், ஒரு கேரக்டராக பார்க்க போறேன். அப்போ வந்து கேரக்டரில் கேர் கேர் சிஹெச்னு எடுத்துக்கிறேன். கேர் சிஹெச் ஈக்குவல் டு எஸ்டிஆர் டாட் கேரட் ஆஃப் ஐ. அப்போ இது எனக்கு என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் ஐ ஜீரோனா என்னோட ஸ்ட்ரிங்ல 0 இண்டெக்ஸ் பார்க்கும், அடுத்து 1னா 1 இண்டெக்ஸ் பார்க்கும், 2 இண்டெக்ஸ் அந்த மாதிரி பார்த்துட்டு வச்சு எனக்கு வந்து கரெக்டாக ஸ்ட்ரிங் லென்த்தோட கம்மியாக இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா நம்மளோட இண்டெக்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் 0. இப்போ நான் எடுத்துக்கப்புறம் என்ன பண்ணணும், இஃப் என்னோட சிஹெச் என்ற கேரக்டர் ஈக்குவல் டு ஏஆர் இருக்கா பார்க்கணும், ஆர் சிஹெச் ஈக்குவல் டு ஏஇ, அடுத்து வந்து சிஹெச் ஈக்குவல் டு ஏஐ, அடுத்து வந்து சிஹெச் ஈக்குவல் டு ஓ, அடுத்து வந்து சிஹெச் ஈக்குவல் டு யூ. ஓகே, இங்கே எனக்கு இப்போ எனக்கு வவுலாக இருந்துச்சுன்னா வவுலோட கவுண்ட்டை வந்து நான் ப்ளஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே நான் ப்ளஸ் பண்ணணும்னா நான் வவுல்னு ஒன்று கொடுத்துருக்குமா. ஸோ இங்கே வந்துட்டு இன்ட் வவுல்னு ஒன்று எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் 0 எடுத்துக்கிறேன். அடுத்து இன்ட் கான்சனன்ட் நம்ம கண்டுபிடிக்கிறனால கான்சனன்ட் ஒன்று 0 எடுத்துக்கிறேன். இப்போ வவுல் வந்து சப்போஸ் நம்ம கொடுத்தது வந்து ஏஏஓவில் இருந்துச்சுன்னா வவுல் ஒரு வாட்டி இன்க்ரிமெண்ட் ஆகிக்கும். எல்ஸ் ஒன்று வவுலாக இருக்கும், வவுல் இல்லாதெல்லாம் கான்சனன்ட்டாக இருக்குமா, கான்சனன்ட் ப்ளஸ் ப்ளஸ். அதான் ஃபார்லு போட்டு வெளில வரும். வந்துட்டு பிரிண்டர் ஆஃப் பேஸ்னு போட்டு பிரிண்டரில் நம்பர் ஆஃப் வவுல்ஸ் எத்தனை போட போகிறோம், வவுல போட போகிறோம். அடுத்தது பிரிண்டரில் நம்பர் ஆஃப் கான்சனன்ட் எத்தனை பார்த்தோம்னா கான்சனன்ட் அளவு இருக்கு. ஓகே, இப்போ வந்து நமக்கு பேசிக்காக இன்ட்ரெஸ்டிங் கேட்குதா, நான் வந்து கேப்ஸ்லேயே கொடுக்குறேன் ஹலோ வேர்ல்டு. இப்போ எனக்கு